ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஆமாங்க, நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாம் ரொம்பவே புரத சத்து மிகுந்த பொருட்கள் தான். இந்த கிரேவி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோரோவர் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் சுவை கூட கொடுக்கும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்துட்டு தோசை, இட்லி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். செய்கிறதோ ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஈஸியான டேஸ்டி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெருசுன்றதுனால நான் 1 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கனாலே போதும். நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ இது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கூடவே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம், ஜீரகம் இல்லை பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3-4 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளோட பயிரும் உருளைக்கிழங்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட உருளைக்கிழங்கெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்மளோட மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இனிமேல் இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தேங்காய் தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு 1.5 பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃப்ரை பண்ணுறது தான் இதில் உள்ள ஹைலைட்டே. இது நல்லா அந்த ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நம்ம பிரியாணிக்கெலாம் வந்துட்டு மேலே வந்துட்டு கார்னிஷிங்காக போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது நம்மளோட குழம்புக்கு. ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம குழம்பை இதில் சேர்த்துடலாம். பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான பட் ரொம்ப டேஸ்டியான, நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே பெருசாக தேவைப்படாது. அப்பளம் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை போட்டு கொடுத்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் ரிச் இதை வந்துட்டு கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.